ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। ஓ, என்னாச்சு? என் இளவரசி ஏன் அழுவுறா? தாத்தா, அம்மா அவளை வச்சு ஒரு ஜோக் பண்ணாங்க. என்ன ஜோக்? நாயரா, இனிமே எனக்கு தெரியாம நீ சுகரை சாப்பிடுவியா? மாட்டேன். மாம் சுகருக்கு பதிலா சால்ட்டை பாக்ஸ்ல வச்சுட்டாங்க. நான் அந்த சுகரை சாப்பிட போகும்போது ஓ அப்படியா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆனா நட்ஸை திருடி சாப்பிட்ட அணிலுக்கு அது வேடிக்கையா தெரியல. அது என்ன தாத்தா அனில்? உட்காருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இது கதைக்கான நேரம். ஒரு சமயம் காட்டுல ஒரு பெரிய மரத்து மேல நிறைய அணில்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. அவங்க ஒரு அழகான விலங்குகள். ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். பிரச்சனையோட பேர் என்னன்னா பிக் ஃபெர்ரி. அந்த கூட்டத்திலேயே பிக் ஃபெர்ரி தான் பெரிய அணில். அதுக்கு அந்த கூட்டத்திலேயே தான் தான் பெரியவன்னு நினைப்பு. நான் தான் இந்த அணில் உலகத்துக்கே ராஜா. ஸ்ட்ரீக்கின்ற ஒரு குட்டி அணில் தான் அந்த பிக் ஃபெர்ரிய பார்த்து பயப்படவே பயப்படாது. இல்ல, நீ அந்த அளவுக்கு இல்ல. நீ பாக்குறதுக்கு தான் தோற்றத்துல பெரிய அணில். நான் ஒன்னும் உனக்கு பயந்தவ கிடையாது. நீ என்ன சொன்ன? என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையா? நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு இப்பவே காட்டுறேன். ஏய் திருட்டு பிக் ஃபெர்ரியே, என்னோட உணவை திருப்பி கொடு. இதே மாதிரி பிக் ஃபெர்ரிக்கு பழக்கமாயிடுச்சு. அது எப்பவுமே ஸ்ட்ரீக்கியோட நட்ஸை திருடிக்கிட்டே இருந்தது. ஸ்ட்ரீக்கி ரொம்ப கோபத்துல இருந்தது. ஆனா அதால எதுவும் பண்ண முடியல. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு ஸ்ரீக்கி. எப்ப பார்த்தாலும் அந்த பிக் ஃபெர்ரி உன்கிட்டயே வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாரையுமே கஷ்டப்படுத்துது. அதுக்கு நாம நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆனா யாருதான் அதுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க? நீ எதை தேடிட்டு இருக்கிற ஸ்ரீக்கி? ஓ, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் தனியா இருக்க விரும்புறேன், ப்ளீஸ். எனக்கு என்னமோ அந்த பிக் ஃபெர்ரினால நம்ம ஸ்ரீக்கிக்கு ஏதோ ஆயிடுச்சு. நானும் அதை தான் நினைக்கிறேன். அது கிரவுண்ட்ல இருந்து எதை எடுத்து பார்த்து சிரிக்குது? யாருக்கு தெரியும்? சரி வாங்க, நாம இங்க இருந்து போவோம். நான் ரொம்ப பசியோட இருக்கேன். எனக்காக ஸ்ரீக்கி நல்ல நட்ஸ் வச்சிருக்கான்னு நான் நம்புறேன். ஏய் நண்பர்களே, சீக்கிரம் வாங்க, இப்ப வேடிக்கையை பாருங்க. சத்தம் போடாம வாங்க. நட்ஸ் எல்லாம் எங்க? அதெல்லாம் எங்க? ஏதோ இங்க இருக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டியான நட்ஸ் எனக்கே. அந்த நட்ஸை நீ நல்லா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் பிக் ஃபெர்ரி. என்ன என்ன அது? அதுதான் உனக்கு கிடைக்க வேண்டியது. உன்னோட சுயநலத்துக்கு கிடைச்ச பரிசு. இது ஒரு கல்லு. அது பார்க்கதான் நட்ஸ் மாதிரி இருக்கும். அப்படின்னா அன்னைக்கு இதத்தான் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தானா? ஆமா, ஸ்ரீக்கி ஒரு புத்திசாலி. இனிமே பிக் ஃபெர்ரி அதுக்கு தொந்தரவு கொடுக்காது. அதுக்காக நைராவை தப்புன்னு சொல்லல.
ஆனா சுகருக்கும் சால்ட்டுக்கும் நல்ல வேடிக்கையா இருந்ததுல்ல? ஆமா உண்மைதான் தாத்தா. அப்புறம் நைரா, உனக்கு பிடிச்சிருந்ததா?